வணக்கம், நான் தனிடஸ் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜில் மினி ப்ராஜெக்ட், மெயின் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். சில பேர் டேட்டா பேஸ் மட்டும் பண்ணுவாங்க, சில பேர் .NET பண்ணுவாங்க. இது மாதிரி கேட்டகரிஸ் வச்சு பிரிச்சிங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒவ்வொரு காலேஜ்லையும் தனித்தனி இதுவாக ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் தனி டைப் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதுமாரி ஆர்ட்ஸ் காலேஜில் தனியாக ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. மினி ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் மெயின் ப்ராஜெக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. சரி, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி வந்து யோசிக்கிறது, இல்லைனா ஃபஸ்ட் நம்மளால் எப்படி பண்ண முடியும், நம்மளுக்கு அது நாலேஜே இல்லைனா, நம்ம வந்து ஒரு 3 இயர் காலேஜ் 4 இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கூட அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்காது. அந்த நாலேஜ் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சைட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து ரோட் மேப் எஸ்ஹெச். ஓகேவா? இந்த லிங்க் வந்து உங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த கோர்ஸே தெரியாது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து டைட்டில் பார்த்துட்டு, இந்த ப்ராஜெக்ட் நான் இதில் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ டிவாப்ஸ் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ டிவாப்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அப்படிலாம் தனித்தனியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் நான் கிளிக் பண்ணேன்னா ஃப்ரண்ட் எண்டுக்குள்ளே போகும். ஃப்ரண்ட் எண்டுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும், சப் கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும். அந்த கேட்டகரிஸில் எப்படி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஃப்ரண்ட் எண்டுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு கோர்ஸ் மூலமாக நீங்கள் படிக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மூலமாகவும் உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்குள்ளே வாங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேயே கொஞ்சம் ஹை லெவலில் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரியாக்ட், வியூ.js, இந்த ஆங்குலர் அப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்க நல்லது. இந்த ரோட் மேப்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கிறதுக்காகவும், அந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நான் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் இல்லை, வேறு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாலும், வேறு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு நினச்சிருந்தாலும், உங்களுக்கு இந்த ரோட் மேப் மெசேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராஜெக்ட்டில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, PHP, SQL இது வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் நீங்கள் லோக்கலில் ரன் பண்ணி பார்க்குறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அட்வான்ஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் அப்படின்ற போது மென் ஸ்டாக் அப்படின்னு வரும். இந்த மென் ஸ்டாக்கில் MongoDB இல்லைனா Node.js இதெல்லாமே சேர்த்து வச்சு ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் ஃபுல் ஸ்டாக்கு. இன்னொரு ஃபுல் ஸ்டாக் எப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து HTML, CSS, பூட்ஸ்ட்ராப் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா PHP யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸாக நீங்கள் வந்து SQL யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரன் ஆகும். நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து எந்த கேட்டகரியில் வந்து பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் நான் இந்த டூல் தான் யூஸ் பண்ணுறேன், இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் C# அப்படி யூஸ் பண்ணுறேன்னா, C# ஒரு .NETல பண்ணுறீங்கன்னா அது ஒரு டெக்னாலஜி. ஓகேங்களா? ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ப்ராஜெக்டை வந்து அனலைஸ் பண்ணுங்கள், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்கும், இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு அந்த ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இதை ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணலாம் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவெடுங்க. இந்த பேஜில் வந்து ரொம்ப இதுவாக ஸ்கில் பேஸ்டு ரோட் மேப் எல்லாமே இருக்கும். நீங்கள் கோர்ஸ் படிக்கணும் இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த பேஜில் இருக்குது. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அப்கமிங் வீடியோஸில் வந்து ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்து ரன் பண்ணலாம், எந்த மாதிரி ப்ராஜெக்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தர் கிளாஸஸ் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, வேறு வீடியோஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு சொல்லித்தர நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ.